ஸ்பூக்கி இன் லவ் அப்படின்ற ஒரு ஆன்கோயிங் ட்ராமா பற்றின ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஹீரோட பேர் காங். அவன் வந்துட்டு ஒரு லக்ஸரியாக இருக்கிற ஹோட்டலை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். அதுக்கப்புறமா எல்லோரும் உட்காந்து ஒரு கேஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து வக்கீல். அவன் விசாரிச்சுட்ருக்க அந்த கேஸில் அவனுக்கு ஆதாரமாக ஒரு ஹில்ஸ் ஒன்று கிடச்சிருக்கும். அது வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ஹில்ஸு. அது மொத்தமே கொரியா நாட்டில் ஒரு 3 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டாக இருக்கிறவங்கள பற்றி பேசும்போது அவங்க வந்து இப்போ தான் அமெரிக்கா போனாங்க, அவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவதாக இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணி தண்டனை வாங்கி இப்போ சிறையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மூணாவதாக இருக்கிறது தான் ஹீரோயின். அவளை பற்றி சொல்ல வரும்போது பக்கத்தில் இருக்கவர் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவள் வந்து கொரியாவில் டாப்பில் இருக்க கம்பெனியோட சிஇஓவை. அவங்களுக்கு அதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இருக்காது. ஏன் அந்த பொண்ணு மக்கள் கூட்டமாக இருக்கிற பக்கம் வரவே மாட்டான். இது வரைக்கும் மீடியா பார்த்து பேசினது கிடையாது. அவள் கம்பெனியில் வேலை பார்க்குற நிறைய பேர் அவளை பார்த்தது கூட கிடையாது. அங்கே இருக்க ஹையர் போஸ்டிங்கில் இருக்கவங்க மட்டும்தான் அவளை பார்த்து பேச முடியும். வாரண்ட் இல்லாமல் அவள் கம்பெனிக்கு போனாலும் நம்மளை கண்டிப்பாக பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகுது. அதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இங்கே அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் ரொம்ப பதட்டமாக காரில் வந்து ஏறுறா. போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கமாக பார்த்து ஹீரோ வந்து அந்த காரில் ஏறிடுறான். அவனை பார்த்ததும் ஹீரோயின் வந்து ஷாக் ஆகிடுவா. யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து முன்னாடி போகிற ஒருத்தரை ஃபாலோ பண்ணி போக சொல்லுவான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா போக மாட்டான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து அவன் ஒரு வக்கீல் அப்படின்னு சொல்லுவான். ஒரு கேஸை வந்து விசாரிச்சுட்டு இருக்கேன், போக முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்லுவா, அந்த இப்போ கரெக்டாக சிக்னல் கிட்டே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். ஆனால் ஹீரோக்கு அவள் என்ன சொல்கிறா அப்படிங்கிறதே புரியாது. ஹீரோயின் கிட்ட ஒரு சாபம் இருக்குது. அவளால் இறந்து போனவங்களை பார்க்க முடியும், அவங்க கிட்ட பேச முடியும். இப்போ கூட ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்கான் இல்லையா, அந்த கேஸில் சம்மந்தப்பட்டவர் இறந்து போயிடுவார். அவர் தான் பாவியாக உட்காந்து ஹீரோயின் கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு, அந்த ஆள் சிக்னல் கிட்ட நிற்கிறான் அப்படின்னு. ஹீரோயின் எப்போவுமே அவள் கையில் ஒரு கை உரை போட்டிருப்பா. கை உரை இல்லாமல் யாரையாவது அவள் தொட்டிட்டா அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சாபம் போயிடும்.